இப்போல்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்ச உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஜங்க் ஃபுட்ஸ், பீட்சா, பர்கர், அது இதுன்னு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா கிட்னியில் ஸ்டோன்ஸ் வரும், அதே மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் பாதிக்கும், நமக்கு டாக்ஸின்ஸ் வரும், இதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுட் மட்டும் இல்லாமல் நம்ம ரெகுலராக ஹெல்தி அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிற சில உணவுகளில் கூட கிட்னி ஸ்டோன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கேப்சிகமை பொறுத்த வரைக்கும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை சாப்பிட்டாக்கா இவ்வளோ நல்லது அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவோம். ஆனால் இதை ஒரு அளவு தான் எடுத்துக்கணும். அதிக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது மூலமாக கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் ஒரு கால்சியம் ஆக்சலேட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது அதிக அளவு நம்ம பாடி கூட மெர்ஜ் ஆகும்போது நம்ம பாடியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரியே இந்த ஆக்சலேட் அதிகமாக இருக்கிற சாக்லேட்ஸை கூட நம்ம அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமாக எம்டி ஸ்டொமக்கில் சுகர் ஐட்டம்ஸ் எதையுமே எடுத்துக்கக்கூடாது. இந்த டொமேட்டோஸில் கூட அதிக அளவில் ஆசிட் இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கும் போது அது அப்படியே ஸ்டோனாக ஃபார்ம் ஆகி அது நம்மளோட கிட்னியில் அப்படியே தங்கிடுது. இதனால நமக்கு கிட்னியில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ வெளியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஜங்க் ஃபுட்டில் மட்டும் இல்லாமல் இயற்கையாக நமக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் கூட கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஹாய், ஒன்றும் இல்லை, சாப்பிட்டியா இல்லையான்னு கேட்க தான் கால் பண்ணேன். வெளியில மழை வர மாதிரி இருக்குல்ல, உன் இடத்துல வெதர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஹாய், ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் போர் அடிச்சது, அதான் கால் பண்ணேன். ஹாய். ஓ ஷிட், ஆக்சுவலி எனக்கு சுஷாந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனுக்கு கால் பண்றதுக்கு உனக்கு பண்ணிட்டேன். ஆமா, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஹாய்.